முடி எப்படி செம்பட்ட பாஞ்சி இருக்கு பாரு. கொஞ்சம் எண்ணெய் கிண்ண தேய்ச்சி வாரி எடுத்தாதான் முடி முடிக்க ஆகும். அம்மா நீ வலிக்கிற மாதிரி பிடிச்சி இழுக்கா. அதான் உன்கிட்ட எண்ணெய் தேய்க்கவும் முடி தலை வாரதுக்கு வரையே முடியேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நானே வாரிக்கிடுவேன். ஆமா நல்லா வாரினா போ. ஒன்னும் எண்ணெய் தேய்ச்சி தலையில வாரியது கிடையாது. அங்கங்க முடி சிலிப்பிக்கிட்டு நிக்கு பாரு எப்படி. என்ன நீ நிறைய தேய்ப்ப, கொஞ்சமா தான் தேய்க்கணும். வேற மூஞ்செல்லாம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி பிசு பிசுன்னு அசிங்கமா இருக்கும். நல்லா அசிங்கமா இருக்கும். நல்லா அழகு பார்த்துக்கிட்டு திரிங்க இப்பயே. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. என்னத்த சொல்ல. ஆமா நமக்கெல்லாம் நம்ம அம்மா என்னன்னு என்ன தேய்ச்சி எப்படி முழுக்கட்டின்னு வாரி விடுவா பாத்தியா. இப்பயே ஒரு சில நேரம் ரொம்ப எண்ணெய் வச்சு விடுவேன். அப்ப என் மண்டையை பார்க்க அவ்வளோன்னு பிள்ளைகள் சத்தம் போடும். என்னம்மா இது இப்படி எண்ணெய் சட்டியை மேல கவுத்து வச்சிருக்கா தலைக்கு மேலன்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணுவாளுவா 2000. வாமூர்களுக்கு கிண்டல் பண்ண சொல்லவா வேணும். என்ன வரத்து வராளுவாப்பா. ஆமா தோளுக்கு மேல வளர்ந்துருச்சுவே. வயசுக்கு வந்த பிள்ளைல வேற இன்னுமே கை நீட்டவா முடியும்னு நானும் கண்டுக்கதில்லை. கொஞ்சம் வாய் எவ்வளவுக்கு ஓவர் தான். நானும் சத்தம் போடதான் செய்வேன். நேத்து பார்த்தேன்னா என்ன குத்தடிக்காளுவே. எம்மா எம்மா ஒன்னே மாதிரி எல்லாரும் பட்டி கடாவாம இருப்பாவ. இப்பலாம் 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ்னு எவ்வளவோ வந்துருச்சு. நீங்க இன்னும் பழைய பாண்டறையவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாயை பாத்தியா லட்சுமி இவளுக்கு என்ன பேசியான்னு பாரு. அதான் சொல்லிட்டேன்னா இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட வாய் கொடுக்க ஆகாதுன்னு. தேங்காய் உடச்சி முயற்சி துவையில் அரைக்கணும். அத்தானுக்கு அங்கே பணங்காட்டுக்கு வடலிக்கு கொடுத்து விடவா. ஆமாம் அவர் துவையில் இருந்தால் கூட கொஞ்சம் சாப்பிடுவாரு. அதான் துவையில் அரைச்சி வச்சிடலான்னு பார்த்தேன். அப்போ என் வீட்டுக்காரையும் அப்படி போயிட்டு வரட்டுன்னு அனுப்பிவிடட்டுமா. அவரு நேரம் போக மாட்டேங்குன்னு சகலை கூட டீ கடைக்கு போறேன்ட்டு போனாரு. வந்து அவரு பணங்காட்டுக்கு போனாருன்னா இவரும் சேர்ந்து போவார்ல. அத்தானுக்கு எங்க விருப்பமோ போயிட்டு வரட்டும். வேற வீட்டிலே இருந்தாலும் நேரம் போவாதில்ல. நானும் தோட்டத்து வரைக்கும் போனோம். நீ தோட்டத்துக்கு வரியாடா வீட்டில் இருக்கியா? சோறு அடுப்புல போட்டேன் பத்துக்க. இப்ப துவையில் அரைச்சி நான் இவருக்கு கொடுத்து விட்டுருவேன். பழைய கஞ்சி கொஞ்சோல தான் கிடந்து. அதனால சூடா சோறை பொங்கி துவையில வச்சு கொடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் இப்போ கறியை வைக்கிறதுக்கு நேராகவும் அவருக்கு கறி வச்சுலாம் கொடுக்க முடியாது. அதனால கறியை வச்சதை எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போகலான்னு பார்த்தேன். மோட்டர் தண்ணி திறந்து விட்டுட்டு கொஞ்சம் 2-3 மரமாவது பாய்க்கணும். நீ வீட்டில் இருப்பியல்னா இரு, இல்லைன்னா வரணும்னா வாயன் கூட வாரேன். வேற வீட்லேயும் நேரம் போவாதுல்ல. எனக்கும் வேலை செய்யலைன்னா வேற வீட்டில் இருந்துக்கிட முடியத்துக்க. நானும் தோட்டத்துக்கு வாரேன். தேங்காவை கிடந்து கஷ்டப்பட்டு உரிச்சிட்டு அடக்கியே. என் வீட்டுக்காரில இருக்கும்போது நீ கொஞ்சம் உடைக்க சொல்லியிருக்கலாம்ல. உடச்சி உரிச்சு தந்துருப்பாருல. அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை, நான் உரிச்சுக்கிடுவேன். என் வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் உரிச்சு போட்டுருவாரு அவ்வளோ தேங்காவையும். அவருக்கு கொஞ்சம் உடம்புக்கு சுவம் இல்லை. அதனால அவர்கிட்ட நான் இப்போ எந்த வேலையும் சொல்றது இல்லை. நானே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிடியது. ஆமாம் ஆளு நல்லா ஒன்றுக்காவாமல் இருமிக்கிட்டே இருக்காரு. என்ன தெரியல, இருமல நிற்கவே மாட்டேங்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இப்போ இது போட்டுட்டு தான் இருக்காரு. மருந்து மாத்திரெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்பயும் என்னவோ தெரியல ஒரு மாதிரி இருக்கு. பார்ப்போம் சரியாகுமான்னு. இப்போ நிறைய இடத்துல அவ்வளோக்கு இருமலி இருக்க தான் செய்யுது. வந்தா பொய் தொலையாது கருமம். அதான் பிரச்சனை இருக்குதுல. ஆமா ஆமா அவருக்கு அப்படிதான் இருக்கு இப்போ. சோனி ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா. ராகினி தேங்காய் தண்ணி வேணும்ல? ஆமா தெரியுமா எனக்கு வேணும். லட்சுமி நீ தேங்காய் கடையில வாங்குவியா இல்லைன்னா வீட்டுல ஆட்டி எடுத்து வச்சிருப்பியா? வீட்டுல இருந்து தேங்காவை கொண்டு போய் கடையில கொடுத்து ஆட்டி எடுத்து வைப்பேன். ஆனா இந்த முறை நான் கடையில தான் வாங்கினேன். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா காய போட்டு எடுத்து வைக்கல. அதான் என்ன மனமே இல்லையன்னு தான் கேட்கேன். ஆமா வீட்டில் ஆட்டினது கொஞ்சம் நல்ல மனமா இருக்கும். நான் கொஞ்சம் தலைக்கு தேக்கையே எந்த பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். போன வரை 10 கிலோ வேணாம் தேங்காய் கொண்டு போனேன். என்ன நிறைய வரும்னு பார்த்தா கம்மியாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இதை போட்டு கடந்து பராமரித்து எல்லாம் பண்ணி ரொம்ப கம்மியாக வருதுன்னு எடுத்து போட்டு வச்சிருக்கேன். கொண்டு போய் ஆட்டணும். எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. பிள்ளைகளுக்கு நல்ல எண்ணெய் வேணும். தலைக்கு முடி வளரணும்னா வீட்டில் இருந்து எடுத்து கொண்டு போய் கடையில் கொடுத்து ஆட்டி எடுத்து வை. கடையிலலாம் வாங்காத, அது ஒன்றத்துக்கு ஆகாது. ஆமாக்கு ஆட்டணும். தோட்டத்தில் நிறைய தேங்காய் கிடக்கு. எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து எல்லாம் பண்ணணும். நமக்கு நேரமே சரியா இருக்கா. இப்போ இவரும் தோட்டத்துக்கு வர்றதில்லல்ல. அதனால ஒன்றும் வேலை செய்ய முடியல. இந்த பிள்ளையெல்லாம் ஒழுங்காக வர முடியாளுவே. நமக்கு ஒத்த மனுஷியாக கிடந்து எல்லா வேலையும் எப்படி செய்யுது சொல்லு. நீ கொஞ்சம் உட்கார்ந்துக்கிட்டு பிள்ளையெல்லாம் வேலை வாங்கு. நீயே அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு அடக்கணும்னு பார்க்காத. எப்பயும் நான் தான் கிடந்து அடுப்பங்கரையில் எல்லாம் பண்ணுவேன். இன்னைக்கு நீ இருக்கிறதுனால அவ்வளோவே அடுப்பங்கரையில் பெருமை திட்டுவாளன்னு ஒருத்தி பாத்திரம் கழுவியா, ஒருத்தி சமைக்கிறேன்னு சமைச்சிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா நான் தான் கிடந்து தண்ணி எடுக்க ஓடணும். வீட்டுக்குள்ளே கிடந்து எல்லாம் செய்யணும். சந்தியா பாத்திரம் கழுவி தருவா. அந்த சோனி கழுத ஒன்றும் செய்யாது. இப்போ அதுதான் போய் உட்காந்து பாத்திரம் கழுவுது. பெரியவ காலையிலக்கு ஆப்பம் செய்யன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏமா இந்த கப்பு
உன்கிட்ட டம்ளர் தானே எடுத்துட்டு வர சொன்னேன். தேங்காய் தண்ணி ஊத்துறதுக்கு தானே. எதுவா இருந்தா என்ன கப்ல ஊத்து. சொன்ன வேலையை தவிர எல்லா வேலையும் செய்வாளுவ. அப்ப ஒழுங்கா பிடி, தண்ணியை கீழே ஊத்திராத. அவ ராகினிக்கு கூட தண்ணிய. ஓ, கப் எடுத்துட்டு வரதுனால தண்ணி அவளுக்கா? ஆளுக்கு கொஞ்சம் குடிங்களா? சின்ன பிள்ளைட்டையும் சண்டைக்கு தான் நிப்பாடுவோம்மா இவ்வளவு. வந்த பிள்ளைய ஒழுங்கா பாப்பன்னு கிடையாது. நான் கொஞ்சம் குடிச்சிட்டு தான் அவளுக்கு கொடுப்பேம்மா. என்னமோ பண்ணு, அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துரு. கொடுக்காம குடிச்சிடாத சொல்லிட்டேம்மா. என்ன கொஞ்சம் குடிச்சிட்டு தாரேன். அதுல கொஞ்சம் இருந்ததே, அது அவளத்தையும் நீயே உறிஞ்சிடாத. அந்த பிள்ளைக்கு கொடு. இந்தா கண்ணுல காணாதவ மாதிரிதான் நிப்பா இவளும். சின்ன பிள்ளை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஏமா சும்மாமா அவகிட்ட விளாண்டேன். உனக்கு ஏன் பொறுக்கல? இந்த தேங்காய் கொண்டு போய் துவையில இறங்க போங்க. அப்பா இப்ப வருவாவ தோட்டத்துக்கு, அங்க பனங்காட்டுக்கு போனோன்னு. சோறு வடிச்சாச்சா? ஆமா, சந்தியா வடிச்சிட்டு இருந்தா. இந்தா கொண்டு போய் அவட்ட கூடு, துவையில இறக்கி சொன்னேன்னு சொல்லு, துவையில அரைப்பா. அப்ப நீ தூங்கலையா? எங்க தூங்குறது? புழுவு மாதிரி நெளிஞ்சிட்டே வந்தாவ. அது தூக்கமே வரல. நீங்க வேற பியாய் கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? அதனால எனக்கு சுத்தமா தூக்கம் வரல. நான் முழிச்சு தான் இருந்தேன். பிறந்த நாள்ல நேத்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணதுல கொஞ்சம் அவளுக்கு தூக்கம் வந்திருக்காது. நீ அதை பார்த்துக்கிட்டு நீ தூங்காம இருந்தியாக்கும். ஆமாம்மா, இவ நம்மள கூட விவரமா இருக்காள. இன்னொரு 4 நாள் இவ இருந்தா சந்தியா கண்டிப்பா மாட்டிடுவா வீட்டுல. வாரியாச்சு போ. போய் கப்பை கொண்டு கழுவி வை. சரிம்மா. நானும் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி தலைய வர வேண்டியதுதான். தலையெல்லாம் காஞ்சி போச்சு. ஆமா, நல்லா வெயிலா இருக்கும். நீ தோட்டத்துக்கு வரணும்னா நல்லா எண்ணெயை தேய்ச்சி வாரு தலைய. அங்க கூட பம்பு செட்ல குளிச்சுக்கிடலாம். ஆமா பத்தியா, நான் எண்ணெயை தேய்க்க ஃபர்ஸ்ட். பேட்டரி கூட எக்ஸ்பைரி ஆகுமா? என்ன மிச்சி இது? உள்ள கேண்டில் வச்சிருக்கேன், ஆனா அதை பத்த வைக்க ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட இல்ல. இப்போ இதை எப்படி பத்த வைக்க? எப்ப சோனி ராகினி இங்க? இப்பதான் தேங்காய் தண்ணி கப்ப குடிச்சிட்டு நல்லா போட்டுட்டு ஓடுனா. என்ன டிவி பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். சின்சான் ஓடுற மாதிரி இருக்கு. அவதான் பாத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இப்ப எதுக்கு அவளை தேடிக்கிட்டு இருக்க? ஆப்பவும் தேங்காய் பாலும் ரெடி. சின்ன பிள்ளை எல்லாம் பசிக்கும்லாத அவளுக்கு முதல் கொடுக்கலான்னு எடுத்துட்டு போறேன். டிவி பார்த்துட்டு இருக்காளோ? சரி, அப்ப நான் அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்றேன். உனக்கும் பசிக்குதுன்னா சாப்பிடுவேன். சுட்டு வச்சிருக்கேன், ஹாட் பாக்ஸ்ல இருக்கு. அப்போ தேங்காய் பால் ஃபுல்லா எல்லாம் இருக்கு. சீனி பத்தலன்னா வேணா கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீனி கம்மியா தான் போட்டிருக்கேன். இப்ப சந்தியா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னப்பா சோனி, நீ கொஞ்சம் ராகினிட்ட உஷாராவே இரு. என்ன ஏன்ப எப்படி சொல்றா? ராகினி நல்ல பிள்ளைவ. அவன் நல்ல பிள்ளைதான். நானும் ஒன்னும் அவளை கெட்ட பிள்ளைன்னு சொல்லல. அவகிட்ட கொஞ்சம் கவனமா இருன்னு சொன்னேன். அவளை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைக்க முடியாது, ரொம்ப வளர்ந்துட்டாலும் நினைக்க முடியாது. அவளுக்கு எல்லா விவரமும் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நீ அதனால விளாட்டுத்தனமா எதையாவது அவ அம்மா முன்னாடியே பெரியமா முன்னாடியே சொல்லிட்டானா அப்புறம் நீ தான் மாட்டிப்பா பாத்துக்க. ஏன் அப்படி சொல்ற? நீ நேத்து ராத்திரி தூக்க வரலன்னு புரண்டு படுத்துட்டே கிடந்தியோ? ஆமா, அங்க அம்மா பெரியமா கிட்ட அங்க தலைவாரிக்கிட்டு இருக்கும் போது சொல்றா, சந்தியாக்கா பார்த்து சோறு வடிக்க சொல்லுங்க, கையில இல்ல ஊத்திட்டு இருக்க போறாங்க தூங்கிட்டு. அவங்க நேத்து தூங்கவே இல்லை, ஒரே தனியா எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு உருண்டு புரண்டுட்டே கிடந்தாங்கன்னு சொல்றா. அப்படியா சொன்னா? ஆமா, அதான் அவ என்ன நோக்கத்துல நமக்கு சொல்லியான்னு தெரியாது. அவ விவரம் இல்லாம கூட சொல்லலாம், இல்ல எப்படி சொல்றானே தெரியல, எப்படி எடுத்துக்க முடியாது. கடைசியில ஏதாவது ஏட்டிக்கு போட்டி ஆயிரம் போது பாத்துக்க, கவனமா இருந்துக்க. அப்புறம் கடைசியில என் மேல கொண்டு எவ்வளோ பழிய சாத்தி என்னைய நீ தப்பா நினைச்சுக்கிறாதான் சொல்லிட்டேன். உன் போனை கவனமா வச்சுக்க. யாராவது பேசினாங்கன்னா கவனமா இரு. அவ சாதாரணமா சொல்லியிருப்பா, தூங்காம இருந்தோம்ல, அதை தான் வச்சுக்கிட்டு. சரி, அவளுக்கு இதை கொண்டு கொடுத்துட்டு வரேன். நானும் ஒன்றும் அவளை தப்பா சொல்லலையே, கவனமா இருந்தானே சொன்னோம். நமக்கு என்ன வந்துச்சு, எப்படியே போறாவ. எண்ணெயை வச்சாதான் மண்டையே கொஞ்சம் கருப்பா இருக்க முடி, இல்லாட்டின்னா செம்பட்டை பஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, என் முடி அப்படித்தானே செம்பட்டை பஞ்சுக்கிட்டு இருக்கு. நானும் கொஞ்சம் என்ன தேய்க்க தான் செய்யணும். எல்லாம் சந்தியா துவையில அரைச்சிட்டாளா? ஆமாம்மா, ஆப்பம் தேங்காய் பால் எல்லாமே வச்சுட்டா. அப்பனா ராகினிக்கு சோறு கொடுக்க சொல்லு. இந்தா கொண்டு போயிருக்கா ஆப்பமும் தேங்காய் பால். அவ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா, கொண்டு போய் கொடுக்க போயிருக்கா சந்தியா. அப்ப பெருமைக்கு எடுத்துட்டு வா. வேற என்ன பார்த்துக்கிட்டு நிக்கா? ஐயா வேண்டாக்கா, நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுயே, எனக்கு பசிக்கல இப்போ. சரியெல்லாம், அப்ப நீ போய் சாப்பிடு. நான் சாப்பிட போறேன், சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்காத அப்புறம் சொல்லிட்டேன். அப்போ சாப்பிடு. இந்த ஒரு வேலையை மட்டும் கரெக்டா செய்வாய்வா. என் மொபைலுக்கு ஆப்பமும் குருமாவுன்னா நல்லா பிடிக்கும். அப்படியே சொல்லியிருந்தேன்னா அப்பனா குருமா வைக்க சொல்லியிருப்பேன்னு. சந்தியா நல்லா வைப்பா குருமா. சரி இருக்கட்டும், தேங்காய் பழம் நல்லது தானே. லட்சுமி, சோறு ரெடியா? வரும்போதே சோறு ரெடியானு தான் வருவாரு. கஞ்சி இல்லைன்னு இருந்தல்ல, அதான் சோறு ரெடியானு வராரு. என்னங்க
இன்னும் என்னங்கன்னு அசால்ட்டா உட்கார்ந்துருக்கா. சுவாறு துவையில அரைச்சு வைக்கணும்ல, எடு வேலையில. நான் தோட்டத்துக்கு போட்டேன், நீ யாராவது இல்ல. இளமே போய் பனை ஏறி இருந்தானே ஏறி இருக்கலாம். இனிமே வெயில் ஆகி போச்சு. பனை இது சீவி விடணும் பாலைய. இப்போ இனிமே போய் நான் என்னன்னு ஏற போறேன்னு தெரியல எனக்கு. நான் விடிய கிழமையே போலான்னு இருந்தேன். எந்திரிச்ச நேரத்துக்கு பேருக்கு வேண்டியதானே. டீ கடையில போய் யாரும் இருந்து கதை விட சொன்னது ஓமுறை. ஓமருக்கு டீ கடைக்கு போய் அங்க போய் பஞ்சாயத்து பேசலன்னா ஓமருக்கு இருக்க இயலாது. சரி சரி, நீ யாராவது போய் கஞ்சி எடுப்பிய சோறுகிற எது இருக்கிறதோ தா, கொண்டுகிட்டு போறேன். சின்னத்துல அவன் எனக்கும் சேர்த்து போட்டானா இல்ல அவனுக்கு மட்டும் தான் செஞ்சானான்னு தெரியாது இல்ல. உனக்கு கொஞ்சம் துவையில அரைக்கி வைக்க சொன்னா அரைச்சி வச்சியா? ஆமா ஆமா, இந்த ஒரு தேங்காய் முழுக்க அரைச்சி வையின்னு இருக்கேன், வச்சிருப்பா சந்தியா. அம்மா சந்தியா, சந்தியா. என்னம்மா சோறு வடிச்சிட்டா துவையில அரைச்சிட்டியா? ஆமாம்மா எல்லாம் ரெடி. சாப்பாடும் வாளியில எடுத்து வச்சுட்டேன். அப்ப அப்பாக்கு வாளியில சோறு இருக்கதை எடுத்துட்டு வா. எங்க காலையிலுக்கு ஆப்பம் சாப்பிட்டு போறீங்களா? அதையும் என்ன ஒரு வாளியில எடுத்து வைக்க சொல்லு. எனக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறியா? எங்க இருந்துல இப்ப சாப்பிட நேரம் இல்ல. ஏமா சந்தியா, அப்பனா கொஞ்சம் வாளியில ஆப்பமும் தேங்காய் பாலும் எடுத்து வைக்க முடிஞ்சா எடுத்து வைமா. சரிம்மா, இது நிறைய எடுத்து வை. பெரியப்பாக்கம் நமக்கு பத்தலன்னா கூட நம்ம மாவு ஊத்தி எண்ணிக்கிடலாம். சுட்டு வச்சிருக்கியா? இல்ல இனிமேதான் சுடணுமா? இல்லம்மா, ஹாட் பாக்ஸ்ல கொஞ்சம் சுட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு இருக்கா அதை கொடுத்து விடு, மீதிக்கு நம்ம மறுபடி போட்டுக்கிடலாம். சரிம்மா. கொஞ்சம் இருங்க, ஆப்பத்தையும் தேங்காய் பாலையும் மட்டும் வாளியில ஊத்தி தருவா, எடுத்துட்டு போங்க. சரி சரி, சகலையும் கூப்பிட்டு போறேன் நாங்க பணங்காட்டுக்கு. நாங்களும் தோட்டத்துக்கு போறோம். சரி ராணி, பார்த்து பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. ஓலகுலைக்குள்ள ஏதாவது இருக்கும், கவனமா அவள பாத்துக்க. சரிங்க. சரி லட்சுமி, நல்ல வெளியே இருக்கேன். வாங்க சகல, நம்ம ஸ்கூட்டில போயிடலாம். சரி. என் வீட்டுக்காரர் வேலை செய்யாம இருந்துகிட்ட பண்ணாரு. அங்கே ஏதாவது வேலை கடந்தா இழுத்து போட்டு செய்வாரு பேரு. அங்க பயணி ஆக்கிய வேலைதான் பெலத்த வேலையா இருக்கும். வரவுக்கு மட்டை கிட்ட எல்லாம் ஓலகுல எல்லாத்தையும் வெட்டி போடணும். அதுதான் இருந்து என்ன வெட்டதுக்கு உங்க வீட்டுக்காரரு வெட்டி போட சொன்னா வெட்டுவாரு. வேற எல்லாம் சின்ன துறையும் பாத்துக்கிடுவான். மோகனும் இப்ப தோட்டத்துல பணங்காட்டுல கடந்து வேலை செய்ய கூட மாட. அதனால ஆளாளுக்கு ஒருத்தருக்கு பாத்துக்கிடுவாங்க. இவரு பணம் ஏற மாட்டாரு. இவருக்கு பணம்லாம் ஏற தெரியாது. சும்மா பணம் ஏறையில அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு, வாய் பாத்துக்கிட்டு. அங்கேயும் களத்து பேட்டில உண்டு. பணம் ஏற வரையிட்டெல்லாம் கதை பேசிக்கிட்டு தான் பயணி குடிச்சிட்டு கிடப்பாரு. உனக்கு பயணி வேணுமா? எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் அங்கேயே குடிப்பேன். பயணி கொண்டு வருவாரு. நமக்கு பயணிலெல்லாம் பெருசா விருப்பம் இல்லை லட்சுமி. கருப்பட்டி வேணா கொஞ்சம் சோத்து குட்டுக்கு கடிச்சிக்கிடுவேன், அவ்வளவுதான். கஞ்சி குடிக்கும் போது நல்லா இருக்கும்ல. ஆமா ஆமா. சரி, நான் போய் எட்டி பாக்கேன் கொஞ்சம் அடுப்பங்கரைய. நானே இப்படியே உட்கார்ந்துருந்தா ஒரு வேலையும் ஓடாது. சீக்கிரம் சோறு கறி ஆக்கிட்டு தோட்டத்துக்கு ஓடணும். சரி, நான் போய் பாக்கேன். சரி லட்சுமி, போய் பாரு. நீங்க அடுத்த கட்டுக்கு வரும்போது கட்டு பிரிச்சிடலாமா? நல்லா நெருங்கிட்டு தான் வருது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க கையில இருக்குதா இல்ல வேணுமா? கையிலலாம் இருக்குதையா. அப்ப அதையே போட்டுக்கிடுங்க. அடுத்த முறை வரும்போது நம்ம கட்டு பிரிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. ஏன்னா நான் மூலிகை வரைக்கும் வெளியே போயிட வேண்டிய கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்கல்ல. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நான் கிளம்பியிருப்பேன். இந்த பய ராத்திரி எங்கேயோ சுத்திட்டு சோவாரிட்டு லேட்டா வந்து தூங்கிருக்காயா. அதான் எந்திக்க லேட் ஆகி போச்சு. எந்திரிச்சதை விறுவிறுன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, அடுத்த முறை வரும்போது காலையில லேட் ஆச்சுன்னா சாயங்காலம் வாங்க, வெயில் தார, அப்ப நான் இருப்பேன். ஆனா காலையில வைத்தியம் பண்ணியது நல்லது. அதுக்குதான் சொல்லியது காலையிலே வந்துருங்கன்னு. சரியா, நான் அடுத்த முறை காலையிலே வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. சரியா, நன்றியா. தம்பி அப்புறம் பாப்போம். சரியா. எங்க வா. என்ன மீன்? வா, கார் எடு, போகும்போது அப்படி லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு போவோம். அங்க எதுக்கு மீன் இப்போ? ஏன்னா அன்னைக்கு பையனுக்கு கருப்பட்டி எல்லாம் கொடுத்து விட்டுருந்தால, அவளுக்கு ஒரு நன்றி சொல்லாண்டாமா. கையில கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு போவோம். நான் வரல, அதுக்கெல்லாம் நான் வர மாட்டேன். கருப்பட்டி வெளியே விற்பாவ, பயணி எல்லாம் வெளியில காசுக்கு தான் வாங்குவாவ. நமக்கு அவ சும்மா தந்திருந்தால, அன்னைக்கு அவளோட கொடுத்து விட்டுருந்தால சார்மதிட்ட. வேற நம்ம அதுக்கு திருப்பி எதுவும் பண்ணாண்டாமா. ஏன்னா வர நீ இப்படி மோசமா இருக்க. மீன் குட்டி சொன்னா புரிஞ்சுக்க, எனக்கு அங்க ஓயாம போக ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நீ உள்ளலாம் வர வேண்டால, நீ வெளியே கார்ல இரு. நான் மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். மீன் குட்டி உள்ள போச்சுன்னா நேத்து ராத்திரி வந்ததெல்லாம் தெரிஞ்சிருமே. இன்னொரு நாள் போய்க்கிடலாம். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க. கூறுகட்ட வயல உனக்கு சொன்னா புரியாது. வா, வண்டி எடுக்கலன்னா நான் நடந்தே போறேன். மீன் குட்டி சொன்னா கேட்காதம்மா இது. இரு வாரேன். மீனு அந்த கூட விழுந்துராம பிடிச்சுக்க. அதெல்லாம் ராகினி பிடிச்சுக்கிடுவா. எப்படியே கீழே விடாம போய் தோட்டத்துக்கு சேர்ந்தா சரிதான். இனிமே நீ மட்டும் நடந்து போவியாக்கும். வேணா இன்னொரு சைக்கிள் இருக்குல்ல, அதுல வேணா உன்னை வச்சு அழுத்தி கொண்டு விட்டுட்டு வரட்டுமா? வேண்டாம், நீயே வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு தான் சரி வேற வராண்டான்னு நானே உன்னைய வீட்டுல இருக்க சொன்னேன். வேற நீ அவ்வளவு தூரம் அழுத்திட்டு வரதுக்கு தான் வேற நீ அங்க வந்து இருக்கலாமே. காலு கையெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குதுன்ட்டு அடப்பா. போய் பாடு கொஞ்ச நேரம். டிவியை பார்த்துக்கிட்டு போன நோண்டிக்கிட்டே இருக்காத, கொஞ்ச நேரம் பாடு. கதவெல்லாம் பூட்டி போட்டுட்டு அந்தால திறந்து வச்சுட்டு தூங்கிடாத. அதெல்லாம் நீங்களும் யாரும் இல்லைன்னா நான் கதவை பூட்டிட்டு தாம்மா இருப்பேன், திறந்துலாம் வச்சிருக்க மாட்டேன். சரி, சாப்பிடு. சாப்பிடாம இருக்காத, வயிறு வலிக்குன்னு சாப்பிட்டுட்டு இரு. எதுனாலும் போன் பண்ணு. சரி, வரட்டுமா? நடந்தே போவே. வேற
பிளேட்லயே போக முடியும், நடந்து தான் போனோம். ஏதோ புதுசா நடக்க மாதிரி சொல்லியா, இந்த அவள்கிட்ட ஏதோ எல்லாம் கொடுத்து விடல, சோறு கறி எல்லாமே கூட எல்லாம் கொடுத்து விட்டாச்சு. வெறுங்கை ஆட்டிட்டு தானே நடக்கணும். போறேன் எப்படி மெதுவா. சரிம்மா, நீ பத்திரமா இரு, கதவை திறந்து போட்டு படுத்திருக்காத. ஐ ஜாலி, வீட்டில் யாரும் இல்லை, பாட்டு போட்டு விட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடலாம். வயிறு வலி ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் பாட்டு போட்டு விட்டுட்டு ஒரு வைப் பண்ணாதான் நமக்கு ஜாலியாக இருக்கும்.